தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் மலையின் மேல் ஏறினார் என்றும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகார துவக்கத்தில் மலையிலிருந்து இறங்கினார் என்றும் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 5ஆம் 6ஆம் 7ஆம் அதிகாரம் முழுவதுமே மலைப்பிரசங்கமாக கருதப்படுகின்றது. இன்று அநேக உவமைகள் இதன் மூலம் எளிய முறையில் ஜனங்களுக்கு போதித்து வந்தார் என்றும் நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் குறிப்பாக பழிவாங்குகிறவர்கள் துன்புறுத்துகிறவர்களின் மனக்கண்களை திறக்கிறது. மற்றவர்களுக்கு நன்மை செய்தல் நன்மை, நமக்கும் நன்மை ஏற்படும். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு தீமை செய்யும்போது நமக்கும் தீமை திரும்பி வருகிறது. உதாரணமாக தேனீ, அதாவது ஹனிபி, ஒரு நபரை கொட்டிவிட்டு வேதனையை கொடுப்பது போலவும், ஆனால் அந்த தேனீயோ அந்த கொட்டிய நபர்களின் நிமித்தம் உடனே இறந்தும் விடுவதாக ஆய்வுகள் சொல்கிறது. தன்னால் பாதிக்கப்பட்ட நபர் இறப்பதில்லை, ஆனால் கொட்டிய தேனீயோ மாண்டும் விடுகிறது. ராணி தேனீ 1 முதல் 2 வருடங்களும், வேலைக்கார தேனீ 2 முதல் 6 வருடங்களும் மட்டுமே உயிர் வாழ்வதாக ஆய்வுகள் தெரிவிக்கிறது. நீங்களும் மற்றவர்களுக்கு துன்பங்கள் தந்தால் அது நிமித்தம் நீங்களும் பல மடங்குகள் கலக்கம் ஏற்படக்கூடும். நீங்கள் ஒருவருக்கு மன்னித்தால் அதேபோல் நீங்களும் மற்றவர்களால் மன்னிக்கப்படுவீர்கள். மன்னிக்கவே முடியாது என்று உங்கள் மனதில் இறுகி வைத்து கொண்டிருந்தால் இதனால் அழுத்தம் ஏற்படுகிறதாம். மறுபடி கோபப்பட வைத்து மன்னிக்காமல் இருக்கும் நபருக்கு இரத்த அழுத்தம் 100% அதிகரித்து இதனால் கேன்சரும் உருவாக விடுகிறதாக மருத்துவ ஆய்வு குறிப்புகள், ஆராய்ச்சி நிபுணர்களும் ப்ரூவ் செய்து உள்ளார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவரை மன்னிக்கும் போது நீங்கள் மன்னிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் ஒருவரை ஆறுதல் படுத்தினால் நீங்களும் ஆறுதல் அடைவீர்கள். நீங்கள் மற்றவர்களை நேசிக்கும் போது நீங்களும் நேசிக்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவரை விசாரிக்கும் போது நீங்களும் விசாரிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஒருவர் மீது இரக்கம் பாராட்டும் போது நீங்களும் இரக்கம் பாராட்டப்படுவீர்கள் என்பதும் வசனத்தின் அடிப்படை உண்மை. இதையே நமது பரிசுத்த வேத வசனமும் நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்றும் இயேசு கிறிஸ்து இங்கு போதிக்கின்றார். ஆமென். God bless you.